துறைமுகங்கள் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கும். தூத்துக்குடி இருக்கும், துறைமுக பகுதி இருக்கும், அதாவது ரயில்வே கூட்ஸ் இருக்கிற பகுதியில் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து யானை கோணின்னு சென்னையில் ஒரு ஏரியா உண்டு, ரொம்ப புகழப்பெற்ற ஏரியா, எலிஃபென்ட் கேட்டுன்னு. அங்கே தான் அதிகமான கூட்ஸ் செட்டு. அந்த குடோனை பிடிக்கிறதுக்காக ஏற்பட்ட போட்டியில் நடந்த கொலைகள் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 கொலைகள் இருக்கும். பேரே பார்த்தீங்கன்னா குடோன் முரளி, குடோன் சேகர், குடோன் பார்த்தா, குடோன் மதன், இப்படிதான் போடுவோம். நிக்நேம் குடோன் மதன் இப்படி இருக்கும். நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம், அந்த பக்கம் போனால் யானைக்கோணி ரோட்டில் வால்டெக்ஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேர் போட்டுருக்கோம். நான் பேர் வந்து சும்மா ஐடியாவுக்காக சொன்னேன், மற்ற பேரோட இருக்கலாம், நிறைய பேர் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு தாதாக்கள்ன்ற விஷயமே வந்து போலீஸ் ஒழிச்சு கட்டிட்டாங்க. அதுக்கு பதில் தாதா கூட அரசியல்வாதி சேர்ந்துட்டாங்க. யார் தாதா யார் அரசியல்வாதின்னு தெரியல, பிரித்து பார்க்க முடியல. நம்ம வேஷ்டி கட்டிருக்கான், கரை வேஷ்டி, அவன் கட்டலை, அவன் ஃபேன் ஷர்ட்டு போட்டிருக்கான், அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு பெரிய தாதாவாக இருக்கிறீங்கன்னா, ஒரு அளவுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு கழுத்துக்கு மேலே கத்தி, ஒரு பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரவுடி உங்கள்கிட்ட இருந்து எந்த நேரமும் உடனே பிடிங்கிடுவான், இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து எந்த நேரமும் நம்மளை பெரிய அளவில் டார்ச்சர் கொடுத்துரும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு பதுங்கிறதுக்கு இடம் அரசியல். பெரிய அரசியல் கட்சியாக போய் பார்த்து லோக்கல் மாவட்டத்தில் சால்வை போட்டு அவருக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்துட்டு கட்சியில் போய் சேர்ந்துட வேண்டியது.